சரி கவனிமா, அடுத்த குரல் பாரு. என்ன அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம்? வெகுளாமை அப்படின்னா இப்போ ஒரு சொல் ஒண்ணு பயன்படுத்துவாங்க, இயல்பாவே சொல்லுவாங்க. யாரையாவது அடையாளப்படும் போது ரொம்ப வெகுளியா இருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா என்ன பொருள்? தெரியாத, ஒண்ணுமே தெரியாதவங்க, அது பேர் வெகுளி இல்லையா? 15வது பொருள் பாரு. புனியாதியா இங்க பாரு, இங்க பாரு. மரத்தை வெகுளியை யார் மாட்டும்? வெகுளி என்பது இங்க பல்லுன் வேறுன்னு சொல்றா. நீ சொல்லுற வெகுளி வேறு, நான் சொல்றது வெகுளி. நீ சொல்வது தவறு, அது வெகுளி அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது, தப்பு, தவறான சொல்லு. வெள்ளந்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெகுளியா இருக்கலாம் அப்படின்னா பயங்கரமான கோபக்காரன், முரட்டு பையன். நம்மதான் சரியான சொல்லி பேசுவது இல்லையே. வள்ளுவன் அடையாளப்படுத்தும் பொழுது வெகுளி என்பது கோபம், கோபம். வெகுளி என்பது வேறு, வெள்ளந்தி என்பது வெகுளினா கோபம், சினம் அப்படின்னு பொருள். சரியா? அது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பண்புகள் ஒன்று, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, மாறாது. எல்லா பண்புகளும் அழிக்கக்கூடிய ஒரு பண்பு மனிதனுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஒன்னே ஒன்று போகும். ஏன் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் அடுத்த குறளே சொல்றான். அடுத்த குறள் பாருங்க, படி. குறள் 16. நகையும் உவகையும் சொல்லும் சினத்தின் பகையும் உணவும் பிறர். உன்னை தூக்கி வெயில போன நல்லா படிமா. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உணவும் பிறர். முதல்ல நகை அப்படின்னு சொல்றான், உட்காருமா. நகை உவகை, பேசாது. நகை உவகை கொள்ளும் சினம், இந்த ரெண்டையுமே அழிச்சிடும். எது அப்படின்னா சினம் என்னும் பண்பு. மனிதனுக்கு எது தேவை? நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுற? வாழவே ஆசைப்படலையா? வாழவே ஆசைப்படலையா? கஷ்டமா இருக்கா? என்ன நீ இப்ப கஷ்டப்பட்ட? படிக்க சொல்றாங்களா? நீ சொல்லுமா லத்தியா, நீ எப்படி வாழ விரும்புற? அனுஸ்ரீ சொல்லு. எங்க படிச்சு பேசுமாறு நிம்மதியா வாழணும். செகண்ட் அடுத்த நிம்மதி கெடுத்து வாழணும். எப்படி எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வாழவே புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்ன சொல்றது? என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லுவேன். சொல்லுமா எப்படி வாழணும்? இது இருந்தா போதும். அப்படியே எது இருக்கும் மனிதனுக்கு வாழ்க்கையில எதை நோக்கி ஓடணும்? இந்த ரெண்டு தான் தேவை. எப்பொழுதும் இப்படியே இருக்கும். கீர்த்தியா நீ சொல்லுமா? ஓ வாழ்க்கையில என்ன வித்தியாசம் பாருங்க. சாதா நீ சொல்லுமா? சொல்லுமா நீ சொல்லுமா? அதுதான் என்ன சொல்றது தெரியல. சரி அது அப்புறம் பேசுறேன். சரியா? என்ன கேட்டா சொல்லணும். நிறைய கஷ்டங்கள் பார்த்துக்கிறோம். ஒரு பக்கம் புள்ள சொல்ல, ஒரு பக்கம் கொண்டாடி சொல்ல. நான் சொல்லுவேன். ஏன் உனக்கு சொல்றாரு? அப்பா சரி அப்புறம் பேசுவோம். சரியா? இங்க மனிதன் வேறு சொல்றோம். வேற வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கையிலே எது இருக்கணும்? ரெண்டு அவசியம். ஒன்று நகை. நகை அப்படின்னா என்னப்பா? நகை பேசாத. நகை அப்படின்னா என்ன? நகை தெரியாது. நகை நகைனா ஆரம். சரிம்மா அதுதான் பரவாயில்லை. பிரிச்சு சொல்ல பாருங்க. ஆகையா சினம் என்கிற ஒரு பண்பை ஏற்றுகிறார்கள். அதான் பார்க்கட்டும். நகையும் வகையும் கொள்ளும் சினத்தில் நகையும் உழவோ பெற. ஒரு மனிதனுடைய வாழ்வுல எவை அத்தியாவசியமாகும்? நகை. நகைனா சிரிப்பு. ஐயா நான் சொல்லலாம் நினைச்சேன் நகைச்சுவை. நகை என்பது சிரிப்பு.
அதான் நகை சொல்லுவோம். நகைத்தல். இந்த நகை இல்லையா? நகை உவகை அப்படின்னா உவகை என்பது வேண்டுமா? உவகை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னா, இந்த இரண்டுக்குள்ள வேறுபாடு நகை உவகை இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்காது. இரண்டுக்குள்ள வேறுபாடு. மகிழ்ச்சியா இருந்தா எது இருக்கும்? சிரிப்பு வரும். அழுகையோடு இருந்தா சிரிப்பு வருமா? சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன். அப்படிலாம் முடியாது இல்லையா? அப்ப ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்பு நகையும் உவகை. நகை என்பது சிரிப்பு, உவகை என்பது மகிழ்ச்சி. இந்த இரண்டையும் அழிக்கக்கூடிய பண்பு எது அப்படின்னா பகை, சினம். நகையும் உவகையும் கொள்ளும் சினம், பகையும் உழவோ பிற. இருக்கக்கூடிய சிரிப்பையும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் அழிக்கக்கூடிய பகை எது அப்படின்னா நீ வச்சிருக்கக்கூடிய கோபம். அதை தவிர வேறு பகையாளி உனக்கு தேவையே இல்லை. நீ வெளியே யாரை கொண்டு வர வேண்டாம். பகையாளிகள் அந்த பகை வெளியில இருந்து யாரும் வரணும் அவசியம் கிடையாது. ஏன்? உனக்குள்ளே இருக்கு. உனக்குள்ளே இருக்கு கோபம். அந்த கோபம் என்பது உன்னை அடிச்சு. உன்னை அடிக்கிற முதல்ல எதை அடிக்கும் தெரியுமா? உன்னிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படியே கொத்தோடு அப்படியே பிடிக்கணும். அப்படியே சிரிப்பு என்பது அடியோடு வேறு இருக்கும். எது? நீ வைத்திருக்கக்கூடிய ஒரு கோபம், சினம். மிக அதிகமா பண்பு என்ன தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கலாம். மிக அதிகமான பண்பு சிரிப்பா இருக்கு. ஒரு சின்ன பண்பு கோபம். சின்ன பண்பு, ரொம்ப சின்னது. கோபமே பட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்பயாவது கோபம் வருது. எப்பயாவது அந்த எப்பயாவது கோபத்தை பத்தியா அது ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அடிச்சது. எப்பயாவது கோபப்பட்டு எடுத்து ஒரு சொருவினா செத்தவன் தான். இல்ல, எனக்கு எப்பயாவது தான் கோபம் வரும். அப்பதான் குத்துனேன். எப்பயாவது தானே வந்துச்சு, அது பேர் கோபமா? நான் எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்கிறேன், நீங்க அது பேசல. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்க அதை பேசல. நான் எப்பயோ கோபப்பட்டு ஒரு இடத்து குத்தி விட்டேன், ஏன் அதையா பேசிட்டு இருக்கிற? இந்த ரெண்டையுமே அழிச்சிருங்க. இந்த இரண்டையும் அழிச்சிருங்க. பூனைப்படம் போதும். பூனைப்படம், யானை படம், புலி படம். சரியா? போய் சொல்லி விட்டுறாங்க. ஓவியா பிரச்சனை கிடையாது, அதான் சொல்லாது. சும்மா சொல்லுமா? நீ நம்ம பிள்ளை சொன்னா கோச்சிங் பண்ணு சொன்ன. பிரச்சனை சொல்ல முடியுமா? அது வரைக்கும் பேசாம இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்கிறதால சொன்ன உடனே கோச்சிங் போறோம். கோச்சி வரணும், கோப்பணும். அதாவது சொல்லிட்டு கோப்படக்கூடாது. 1000 சொல்லுவான். என்ன பண்ணணும்? தைரியமா இருக்கும், கோப்படக்கூடாது. சரியா? தூங்கிட்டே ஓகே. ஆகிய நகையும் உவகையும் கொள்ளும் சினம்ங்கிறார் தேஜாஸ்ரீ. கொள்ளும் சினம். எதை கொள்ளும்? நகையும் உவகையும் கொள்ளும். சரியா? விடக்கூடிய சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் எது அது அடியோடு நிறுத்தும் அப்படின்னா சினம். அந்த சினத்தை விட உனக்கு வேறு பகை உலகத்திலே இல்லை. பகையும் உழவோ பிற அல்லும் பகையும் உழவோ பிற. எதை பகையும் நமக்கு பிடிக்காத செயல். ஆனால்
உண்மையான பகை என்பது எது தெரியுமா? உங்களிடையே கூடிய கோபம். அந்த கோபத்தை விட ஒரு பகை இவ்வுலகத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா வள்ளுவன் சொல்றான். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய இன்பத்தை நல்குவது சிரிப்பு மகிழ்ச்சியும் தான். மகிழ்வோடு சிரித்து வாழும், மகிழ்வோடு சிரித்து வாழும். இந்த ரெண்டு பண்பு இருந்துச்சு அந்த உலகத்தை சாதிக்க முடியாததான் சாதிக்கும். இதை கொள்ளக்கூடிய சினம் என்கிற பண்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு பகையாளே தேவையில்லை. ஏன்? நீனே அழிஞ்சு போயிடுவ, நீனே கெட்டு போயிடுவ. அதான் பகையும் உலகம் பிறகுடா, வேற ஒண்ணுமே தேவையில்லா, நீனே அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவான். சரியா? நகையும் வகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உழவோ பிற. அடுத்த வருவான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. கேட்கணும், மேல கேட்டுக்கோங்க ஐயா. அப்போ நகையும் உவகையும் என் நினைத்து போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்பீங்க, நீ கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எட்டாது நம்ம. சரியா? அந்த அளவுக்கு நமக்கு எட்டாது. கை நடந்து இப்ப பயக்கிறாங்க, கை நடந்து கேட்டாங்க நான் உரைக்கிறேன். நல்ல பொண்ணு. சரியா? வாழ் பிள்ளைங்கமா படிச்சீங்க செஞ்சா அப்புறம் நல்ல பொண்ணு. அப்படியா? உண்மையிலே இன்னொரு வித்தியாசியாவே பார்க்க என்ன உயர்ந்தும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான். நீ போட்டு இது வித்தியாசிக்கு அக்கா கண்ணாடி போட்டுடலாம். ஆகையா ஒரு சிவா சுலோகாம எப்படி கடை இப்ப பாரு எப்படி ஏற்பு பண்ணீங்க. அவன் அழகா கவனிக்கணும். குளிர்கால தொந்தரவாக இதெல்லாம் கம்மியா உட்காந்து இல்லையா? இப்ப வினா என்ன வினா? ஐயா நகையும் இப்போதையும் நம்ம போகும்னா போகாமல் வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஒரு வினா எழுந்துச்சு அப்படின்னா உனக்கு 8வது மாடி எப்படி தான் இருக்கும்? 8வது மாடிக்கு எட்டி பார்க்க தான் இருக்கும் இல்லையா? 6வது மாடிய என்னாச்சு? அட பாதாளத்துக்கு போயிடுச்சு அர்த்தம். 6வது மாடி, 6வது மாடி காலி, 7வது மாடி அது எப்பவுமே எம்டியா தான் இருக்கும். 8வது மாடி போயிட்டு போகணும். அந்த பொண்ணை எழுப்பு முடிச்சிருக்கியா? ஏதோ சிந்தனைக்கு என்ன சிந்தனைப்பா? சும்மா சொல்லுங்க. பண்ணலையா? குப்பை கூடயே பார்த்துட்டு நம்ம தலையில இடுப்புல வச்சுட்டு யோசிக்கிறியா? அதே துப்பு கூட என்ன இருக்கு நான் பார்ப்பேன். சரி சரி நல்ல. ஆகையா அப்ப என்ன செய்யணும்? கோபத்தை காக்கணும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கின் உன்னை காத்துக்கணும்னா முதல் எதை ஒழிக்கணும்? ஒன்னைய ஒழிக்கணும். எதை? கோபத்தை ஒழிக்கணும். எதை ஒழிக்கணும்? கோபத்தை ஒழிக்கணும். எதை ஒரு சாந்தமாக சொல்லு. நேரம் ரொம்ப உட்கார்ந்து உட்காந்தியா வா சரி. ஆகையா எதை 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 காக்கணும்?
எதை காக்கணும்? சினத்தை காக்கணும். எதை காக்கணும்னா எதை காக்கணும்? சில பேர் கண்ணாடி பார்த்து சொல்லுவாங்க சுழற்சி சொல்லுமா அற்புதமா கூட இந்த வகுப்பு கிடைச்சி வாழ்க்கை என்ன சொன்னாலும் தோச்சி வச்சு பிள்ளைங்களே கிடைக்க ரொம்ப அபூர்வம். ஏய் உண்மையை சொல்லுங்க சரியா? பூஜை கேட்கணும் என்ன தோணுதோ சொல்லிடுது. நல்ல படிக்கிறியோ அதெல்லாம் அப்படி கிடையாது. என்ன சொன்னாலும் கோச்சிக்காது. உண்மை உண்மையதான் சொல்றேன். சரி நல்ல அப்படியே சொல்லணும். மனசுல வச்சாம என்ன தோணுது பேசுறது போயிடுச்சு. சரி மனசுல போய் திட்டிட்டு போகும். சும்மா சொல்றா ஜாதா எங்கே மாறி உட்காந்துமா இடம் பொதுவாங்க. எதை காக்கணும்னா எதை காக்கணும்? எதை காக்க வேண்டும் என்றால் எதை காக்கணும்? ரெண்டு வினா இருக்கிறார். எதை காக்க வேண்டும் என்றால் எதை காக்க வேண்டும்? அதை காக்க வேண்டும். அதாவது தனுஷி ஒரு வினா கேட்டுருந்தாங்களா? உட்கார்மா தனுஷ் ஒரு வினா கேட்டுருக்காங்க. காந்தி ஜெயந்தி சொல்லி போறேன். உன் அழகா 15 நிமிஷம் 5ஆம் பையன் பட்டியோடு நடந்த சம்பவம். காந்தி ஜெயந்தி சிறுமி போறேன். அவன் 4 வரியில அழகா 4 வரியில 3 வரியில அழகா எழுதிட்டான். 4வது வரி நம்பரு. காந்தியை பற்றி தெரியும். ஜெயந்தி எனக்கு யாருன்னு தெரியாது. காந்தி ஜெயந்தி பற்றி சொன்னான். காந்தி ஜெயந்தி காந்தி ஜெயந்தி மட்டும் தெரியாது. காந்தி ஜெயந்தி சிமெண்ட் எதை வைத்து தயாரிக்கப்படுகிறது? அதை பயன்படுத்திய பொருள் என்னென்ன? எதை வைத்து உற்பத்தி செய்வார்கள்? எதை வைத்து உற்பத்தி செய்தால் சிமெண்ட் கிடைக்கும், அதை வைத்து உற்பத்தி செய்வதே சிமெண்ட். அது போலதான் எதை காக்க வேண்டும் என்றோ எதை அதை காக்க வேண்டும் என்றோ மிகப்பெரிய வரப்பிரசாத் கவர்மெண்ட் பெரிய வாழ்வை போட்டு சொல்றியா? சொல்லுங்க. சினத்தை காக்க வேண்டும் என்றால் நான் எதை காக்க வேண்டும் என்றால் எதை காக்கும்? நகை போதை காக்க வேண்டும் என்றால் சினத்தை காக்கும். சினத்தை இது போன பொருள். புரிதல் நல்லா கவனிச்சேன். இந்த பொருள் தன்னை தான் காக்கின் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். காவாக்கால் அப்படின்னா காக்காமல் போனாயானால் காக்கா கிடையாது. அடம்பு சார் காக்காமல் போனாயானால் காக்கா இல்லமா சரியா? ஆகையால் அழகா சொல்லுவோம். தன்னை தான் காக்கின் சினம் காக்க. ஒருவன் தன்னையை காத்துக்கொள்ள விரும்பினான். எதை காத்துக்கொள்ள? ஒருவன் தலைமைக்கு ஏதுமா பெரிய குணம் இது நகை போதை. இந்த 2 குணத்தையும் உள்ளடக்கியவங்க மனுஷன் இல்லையா? அப்படியாப்பட்ட மனிதன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமானால் எதை காக்கணும்? சினத்தை காக்க வேண்டும். சினத்தை அடக்கி வைக்கணும். ஒரு வேளை அடக்கி வைக்காமல் போனாய் என்றால் உண்மையே அந்த அழிச்சது.
காவாக்கால் தன்னையே கொள்ளும். எத்தனை இடங்கள் அந்த கொள்ளும் என்கிற வார்த்தையை ஆணித்தனமா ஏன் திரும்ப திரும்ப சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்ல சொற்பொருள் பின்வருகிறேன் இல்லையா, அது ஒரே குரல் வரும். ஆனா இவன் எல்லா குரலும் சொல்றாங்க, கொள்ளும் 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 அழுத்தி சொல்றான். அப்பயாவது அவன் புரியுதான் பாருங்க, அப்பயாவது அவன் புரியுதான்னு கேட்கிறான். தன்னைத்தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும். உன்னை காக்கணும்னா நீ எதை காக்கணும்? கோபத்தை, சினத்தை காக்கணும். அப்படி நீ சினத்தை காக்காமல் போனா என்ன, நீயே அழிந்து போகிற. தன்னையே கொள்ளும், தன்னையே அழிச்சு, தன்னையே அழிச்சிருக்கலாம். ஒரு அழகான திரும்ப அழுத்தி சொல்லிட்டே வராமா, சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு. தன்னை தான் காக்கும், இதை சேர்த்து படிக்கூடாது, தன்னைத்தான் படிக்கக்கூடாது, தன்னை தான் காக்கும். உன்னையே நீயே காப்பாத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விரும்பினா என்ன பண்ண? சினத்தை காப்பாத்துனா சேர்ந்து காப்பாத்துன அப்படியே பத்திரம் பார்த்துக்கோமா, அடக்கி வைக்கிறோம், சினத்தை வெளிப்படுத்தாது. அப்படியா அடக்கி வைத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கும். ஒரு வேலை அப்படியான சினத்தை நீ அடக்காமல் போனாயானால், பாதுகாக்காமல் போனாயானால், வெளிப்படுத்துவாயானால் என்ன, அந்த சினம் உண்மையே அழித்து விடும், உண்மையே கொள்ளும், உண்மையே கொண்டு விடும். ஆகையால் தான் தன்னைத்தான் காக்க, உன்னை காக்கும், நீ காப்பாற்றுகிறேன். ஏதாவது சினத்தை காப்பாயும் போ, செத்தொழியும். சரியா? அடுத்தது இன்னொன்னு, அடுத்தது இன்னும் சொல்றாங்க. ஐயா, ஒரு வேலை சினத்தை காக்காம போனா என்னை மட்டும் தான் அடிக்கும். போடா லூசு பையல, அது ஒன்னே மட்டும் இல்லடா, உன்னை சேர்ந்தவனே அடிக்கும். வள்ளுவர் கேட்கலாம், நம்ம கேள்வியை கேட்க கூடாதுமா, கேள்வியை கேட்க கூடாது அளவுக்கு வள்ளுவன் பதில் அடிக்கிறான். நீ கேள்வி ஐயப்படி எழுதும் பொழுது ஓய்ந்து அடிக்கிறான், உட்காரு. அதான் சொல்ல வரேன், வள்ளுவர் இந்த லாபகமான புத்தி இருக்கு போறேன், இதுதான் சொல்ல வரேன் அப்படின்னு நம்ம எழுப்புறதுக்குள்ளேயே அவன் விடையை சொல்லி கொடுக்கிறோம். நீ என்ன வினா கேட்கிற, நான் விடை சொல்றேன், உட்கார்ந்து. ஏன் கேட்ட வினாவே, நீ என்ன வினா கேட்பேன்னு தெரியும், நான் விடை சொல்றேன், உட்காருங்க. அது கேட்கலாம் போதே. சரியா? ஒரு வேலை நான் சினத்தை காக்காம போனால் அது என்னை மட்டும்தான் அழிக்கும். அப்புறம் என்ன, உன்னை அழிக்காது, உன் வம்ச வழியே அழிச்சது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபம் என்கிற ஒரு பண்பினை காக்காமல் போனாய், எத்தனை குடும்பம் கோபத்தால சீரழிந்திருக்கிறீர்களா, சீரழிந்துகிட்டு இருக்கிறீர்களா? ஆத்திரத்தால என்ன சொல்லுங்க, கோபம் கோபத்தில் அடக்குவதா இல்ல பேராசையில் அடக்குவதா? பேராசையின் வெளிப்பாடு கோபம், ஆசையின் வெளிப்பாடு பேராசை, பேராசையின் வெளிப்பாடு கோபம், கோபத்தின் வெளிப்பாடு கொலை. நம்ம கடைசியா கொண்டு போய் நிறுத்துவோம், குற்றவாளி கொண்டு போய் நிறுத்துவோம். எல்லாரிடமும் கோபப்படக்கூடாது, யார்கிட்ட கோபப்படணும், யார்கிட்ட கோபப்படக்கூடாதுன்னு வாழ்ந்துவேன். வேலை சிறந்து காக்காமல் போனா என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை எதை தேவை சொல்லிவிட்டா அதுக்கும் சரியா நீ தான் பாதுகாப்பு. உலகத்துல பகை என்பது யாரும் பகையில உனக்கு நீயே பகைதான். அது கடைசி கொடுப்பார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி, இனம் என்னும் ஏம புனையை சொல்லும். ஏமம் அப்படின்னா என்னமா? ஏமம், ஏமம் அப்படின்னா என்னமா? ஏமம் அப்படின்னா என்ன? பாதுகாப்பு. புனை அப்படின்னா என்னமா? புனை, புனை என்றால் தெப்பம். தெப்பம்னா என்ன? படகு, படகு, படகு. தெப்பம்னா மிதக்கக்கூடியவை எல்லாம் தெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். நீர் மேல மிதப்பவை எல்லாமே என்னது? தெப்பம். அழகா வள்ளுவன் எப்படியா வச்சு சொல்லாமல் பயன்படுத்திருக்காங்க.
தெப்பம் நீங்க சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கியா? தெப்ப குளம், அதே தெப்ப குளம் சொல்லுவாங்க. குளத்துக்கு நடுவில் சாமி மிதந்து கொண்டிருக்கு. ஆக தெப்பம் குளம். இந்த தெப்பம் அப்படிங்கிற மட்டும் கேள்விப்பட்டிருக்கியா? தெப்ப குளம், தெப்பம் அப்படின்னு பேர் எங்களுக்கு சொல்லு போய் ஊர்ல மீன் பிடிப்பாங்க பாத்தீங்களா? தூண்டில் போட்டு, தூண்டில் பார்த்திருக்கியா? அந்த தூண்டிலுக்கு முள்ளுக்கு ஒரு ஈய புண்டு, அதுக்கு மேல ஒரு குச்சி மேல் கட்டுவோம் தெரியுமா? அந்த மீன் கொத்துவது தெரியுதா? அந்த நீர் மேல கிடக்குமா மீன் கொத்தி அந்த அந்த இது உள்ள போனாதான் மீன் இருப்பாங்க. அது பேர் தெப்பம். அதுக்கு பேர் தெப்பம். இங்கே வள்ளுவர் தெப்பம் பயன்படுத்தினார். நீரில் மிதக்கக்கூடிய அனைத்து பொருளும் தெப்பம் அப்ப சொல்ல. அப்ப தெப்பம் என்பதற்கு வள்ளுவன் இங்க வேறொரு பொருளை சொல்லும்போது படகே அப்படின்றான். என்ன படகு? குடும்பம் என்பது ஒரு படகு. சினம், அதன் குரல் பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொண்டு. சினம் என்பதை எதோடு உருவகப்படுத்துற வள்ளுவம்னா நெருப்போடு உருவகப்படுத்துறான். நெருப்பு. சினம் என்பது நெருப்பு. சினம் என்னும் நெருப்பு தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவரையும் பாதுகாப்பான தெப்பத்தையும் அழிக்கிறார். அவ்வளவு குடும்பத்தையும் அழிக்கும், உன் வம்சாவளியை காணும். சினம் ஒண்ணு ஏதோ ஒரு காரணத்தை, ஏதோ ஒரு சண்டையில ஒருத்தர ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு சிறைச்சாலை போயிட்டான்னு என்ன பண்ணுவாங்க? அடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பம் அழியவரையும் சொல்லி சொல்லி பேசுவோம். இந்த குடும்பம் அப்படி குடும்பம் எதை உருவாக்குறா? கோபத்தை உருவாக்குறோம். அவரும் வஞ்சனையை உருவாக்குறான். சரியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்லை. அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? புத்தி மட்டும் அப்படின்னா மட்டும் அப்படின்னா புத்தி குறையும். யாருக்கு? ஆத்திரம். ஆத்திரம் கோபம். சரியா? அந்த கோபம் என்கிற பண்பு அப்படியே உச்சிக்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உடனே புத்தி குறைந்து போயிடும். நல்லது எது, கெட்டது எது என ஆராய்ந்து பார்க்க தெரியாது. ஏன்? இந்த ரெண்டையுமே அழிச்சிடும் சினம். ஆகையால்தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம துணையை சொல்லும். ஏமம் அவ்வளவு பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த சுற்றம் என்னும் தெப்பத்தையும் அழிப்பது சினம் என்னும் நெருப்பு, கொள்ளி நெருப்பு. கொள்ளி அதாவது அற்புதமான ஒரு செய்யுள் இருந்துச்சு. 12வது தான் இருக்கு. நம்ம அந்த பாட்டு போக வேண்டும். அழகா சொல்லுவோம். பாண்டிய மன்னன் ஒரு மன்னன், மன்னனுடைய வீரத்தை சொல்லும்போது அம்மையார் அழகா சொல்லுவார். மன்னனுடைய வீரம் எப்படி அப்படி தெரியுமா? அந்த கொல்லி போன்றது, கொல்லி நெருப்பு போன்றது. ஏண்டா அப்படின்னா, வீட்டின் கூரை மேல நல்லா பிரச்சனை, வீட்டின் கூரை மேல வெளிச்சத்துக்காக ஒரு கட்டையின் மேல துணியை சிட்டி கொளுத்தி கூரையில சொருகி வச்சிருப்பாங்க. கூரையில சொருகி வச்சிருக்கோம். எதுக்காக? வெளிச்சத்துக்காக. அது பாட்டுல என்ன பண்ணிருக்கோம்? அதோட தன்மையை காமிச்சுட்டே இருக்கும். அப்படி தன்மை என்ன? வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெளிச்சத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு ஓடி போய் அந்த கட்டைய அப்படி தட்டி விட்டா என்ன ஆகும்? அதனுடைய நெருப்பு துகள்கள் கூரையிலிருந்து கூரையா பத்திட்டு இருக்கு. அதே போலதான் பாண்டிய மன்னன் நடித்தையும் அப்படியே விட்டுவேன். அவனை யாரும் சீண்டாதவரை அவன் எல்லோருக்கும் விளக்கு போன்றவன். சீண்டு விட்டால்
எல்லோருக்கும் யமன் போன்றவன். அங்கு கோபம் அழகு, அங்கு கோபம் அழகு. கோபம் பண்ணலாம்டா, எல்லா இடமும் வரக்கூடாது. எல்லா இடங்களிலும் கோபம் ஆபத்தை உருவாக்கும். சில இடங்களில் கோபம் அழகை தருது. உன்னுடைய உரிமைக்காக போராடியா அந்த கோபம் அழகு. உன்னுடைய சுயமரியாதைக்காக வரக்கூடிய கோபம் இருக்கு பார்த்தியா, அது ரொம்ப 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 அழகு. மற்ற இடங்களில் வரக்கூடிய கோபம் அது கோபம் அல்ல, உன்னுடைய அறியாமை, உனக்கு அறிவில்லாமையை சொல்லக்கூடியது. கோபம் எல்லா இடங்களிலும் வருதல் கூடாது. அவ்வாறு வருவார்கள் உனக்கு ஆத்திர காரணத்து துத்தி மட்டும் என்ற முதுமொழி அப்படியே உனக்கு மட்டும்தான் அது பொருள். அதைதான் வள்ளுவன் சொல்றான். வேதா முன்மொழிகள் சொல்றது, பழமொழிகள் சொல்றது, அம்மையார் சொல்றா. சரியா? கோடானு கோடி உழவர்கள் வரை இதைதான் சொல்கிறார்கள். கோடானு கோடி கடவுள் வரை இதைதான் சொல்கிறாரு. கோபம் கொள்ளாத அமைதி வைக்கணும். இதெல்லாம் புத்தர் சொல்லிட்டு போனாரு. இலக்கியங்கள் அதான் சொல்லுது. இப்பொழுது நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்பொழுது கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்பொழுது நமக்கு கோபம் வந்தது. பிரிட்டிஷ்காரனும் ஆங்கிலேயும் நம்ம ஆளும்போது வந்தது. தமிழ் நிலப்பகுதி மூன்றாவது பிரித்து சேர சோழ பாண்டியன் ஆண்டவர்கள் பத்தியா அப்ப வராத கோபம். ஏன்? நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டோம். அதான் பார்த்து சொன்னோம். 1000 முந்திங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் வீரியம். அது பார்த்து சொன்னோம். 1000 முந்திங்கு சாதி. ஏன் நாங்க 1000 முண்டா அடிச்சுக்குவோம். அண்ணனமை பங்காளி சங்கில அடிச்சுக்குவோம். ஆனா குடிக்குவோம். அதுக்காக நீ வந்து இடையில நுழைவது தவறு. அது போலதான் பிரிட்டிஷ்காரனையும் ஆங்கிலேயும் உள்ள இருக்கிறத பார்த்து சொல்லுவோம். 1000 முந்திங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் வீரியம். நீ என்ன எனக்கு வந்து நீதி சொல்ற? நீ எனக்கு தானத்தையும் தர்மத்தையும் நீ எனக்கு எடுத்து சொல்ல பாரதி சொன்னான். அங்கு கோபம் அழகு, அங்கு கோபம் அழகு. இன்னொன்னு உனக்கு அழகான சொல்லுவாங்க. கோபத்தை வெளிப்பாடு அறிமதிங்கிற கவிஞர் அழகா சொல்லியிருப்பாங்க. சொல்ற புரியுதா பாரு. காது கொடுத்து வாங்க, கவுண்டர் படுக்காரு. சரியா? காது கொடுத்து வாங்க, புரியுதான் பாரு. புரிஞ்சதப்ப உன்னை கேள்வி கேட்ப, இதுக்கு இதாய பொருள்னு சொல்லுப்பா. அறிமதிங்கிற கவிஞர் எழுதியிருக்கிறார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். யாரோ ஒரு வெள்ளைக்காரன். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். யாரோ ஒரு வெள்ளைக்காரன் ஒரு பெரிய போர்வையை எங்கள் மீது போர்த்தி விட்டு போனார். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். யாரோ ஒரு வெள்ளைக்காரன் நீளமான ஒரு போர்வையை எங்கள் மீது போர்த்து விட்டு போயிருந்தார். காலை பொழுது விடிந்தது. எழுந்திருக்க நினைக்கையில் காலை பொழுது விடிந்தது. எழுந்திருக்க நினைக்கையில் எங்கள் ஆடைகள் எல்லாம் கலற்றப்பட்டது. எங்கள் ஆடைகள் எல்லாம் கலற்றி போய் நிராயுதபாணியாய் கிடந்தோம். எங்கள் ஆடைகள் எல்லாம் கலந்து போய் நிராயுதபாணியாய் கிடந்தோம். சுற்றி பார்க்கையில் ஒரு கம்பத்தின் உச்சியில ஒரு கொடி ஒன்று பறந்து கொண்டிருந்தது. சுற்றி பார்க்கையில் ஒரு கம்பத்தின் உச்சியில ஒரு கொடி ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அவை நீலம், சிவப்பு, வெள்ளை என்ற மூவர்ணங்களில் பறந்து கொண்டிருந்தது. அதை தேசிய கொடி என்று அழைத்தார். நாங்கள் உடனே விழித்துக் கொண்டோம். உடனே ஓடி போய் ஆளாளுக்கு தேசிய கொடியை கிழித்து அவரவர் கோமணங்களை உடுத்திக் கொண்டோம்.
ஆளாளுக்கு வெடித்து தேசிய கொடியை கிழித்து அவரவர் கோமணங்களை உடுத்திக் கொண்டோம். பிறகுதான் தெரிந்தது அப்படின்னு முடியும். பிறகுதான் தெரிந்தது அப்படின்னு முடிச்சா கை முடிச்சு. புரிந்தவர் புத்திசாலி. அரசு நிறைய வாசிக்கணும். இப்ப சிந்திக்கிற தன்மை வரும். நான் படிக்கிறதா ஒண்ணு இல்லாம நிறைய வாசிப்பு திறன் இருக்கு. சிந்திக்க முடியும். இப்படியே உட்கார்ந்து ஒண்ணும் ஆகாது. எப்படியாவது யோசிச்சு பாரு. விடை கண்டுபிடிச்சா இடம் சொல்லு இல்லையா? அது இப்படியே பதிஞ்சு போயிடும். இப்படியே சாகும். சரி பாரு, கடைசி கொடுப்போம். சினம் என்னும் சேர்ந்தாலை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சொல்லு. சினம் என்கிற ஒன்று, சினம் என்கிற ஒரு நெருப்பு, கொள்ளி நெருப்பு. அது தன்னை மட்டுமல்ல தன்னை சேர்ந்தவரையும் சுத்தளிக்கும் நெருப்பாகும். உன்னை மட்டுமல்ல உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கக்கூடிய உன்னை சுற்றத்தாரை சேர்த்து அளிக்கும். ஆகையா சினம் என்பதை அடக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. அடுத்த குரல் பண்ணலாம். ஊழ் அப்படிங்களா? ஊழ் அப்படின்னா என்னவா? ஊழ் அப்படின்னா என்ன? ஊழ் என்பது என்ன? அப்படியா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் குறைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏற்றுவர். ஊழ்வினை குப்பால கிடக்கும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது எங்க சொல்றது? இது எங்க சொல்லுவாரு? கேள்விப்பட்டியா? நினைக்கும் நான் எழுத போயிடுவாங்க. சரியா? ஒரு தொழில் தாங்க முடியல, எனக்கு குடும்பமே கிடையாதா அப்படிங்கிறியாமா? கண்ணு கடவுள் பாவம் உட்கார்ந்து. சரியா? ஊழ்வினை இது எங்க வருது? பாட்டு வருது. பாவம் முடிஞ்சு சரி கலைச்சு போச்சு. எங்க வருது? எங்க வருது? எங்க வருது? அப்படியா? சுபாஷி புத்தகத்துல இல்ல, அங்க படிச்சு பார்க்காத. ஊழ் அப்படின்னு சொன்னாலும் மையா எடுத்துப்பாரு. அது வினை, அது எனக்கு தெரியும். வினை அது தெரியும். ஊழ் அப்படி எங்க பயன்படுத்திட்டாங்க? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்திரிகை அப்படி வந்து பத்திரி சிலப்பதிகாரம் கூறக்கூடிய 3 உண்மைகள் உட்கார்ந்து. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்திரிகை ஊழ்வினை ஒழுங்குவோம். ஊழ்வினை வினை. அது என்ன வினை? வினையா? வினை என்னமா? செயல். சரி உட்கார். இந்த குரல் படி ஆச்சு முடிச்சாங்க. 2 சில குரல் படி ஆச்சு. படிக்கும். அப்ப நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் நுண்ணறிவே மிகும். ஒரு 5 நிமிடம் அப்ப கவனிமா. நுண்ணிய நூல் பல கற்பினும் பல படிச்சோம்.
நீ எவ்வளவு அறிவு சார்ந்த நூல்களை படித்திருந்தாலும் உனக்கு ஒரு அறிவு இருக்கும். அதுதான் என்ன பிறப்பு அறிவு அப்படிப்போம். சிஎஸ்கே பிறப்பு அறிவு எல்லா மனிதனுக்குள்ளையும் என்ன அறிவு இருக்கு? இயல்பான அறிவு. இப்படிதான் பிடிக்கும், இப்படிதான் ஓடணும் அப்படி புத்தகத்தை பார்த்து படிக்கலையா? புத்தகத்தை பார்த்து படிக்கலையா? இடது கையால் பிசைந்து வலது கையில் எடுத்து யானை கூட்ட வேண்டும். அதெல்லாம் தெரியும். நுண்ணிய அறிவு சார்ந்த நூல்கள் நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆனா உன்னிட்ட உடனே வரக்கூடிய அறிவு என்ன தெரியுமா? உன்னுடைய இயல்பான அறிவு பற்றிதான். மேலும் அந்த பிறப்பு அறிவு நமக்கு இயல்பாகவே இருக்கு. இயல்பாகவே இருக்க என்ன இயல்பாக இருக்குது? பார்ப்பது, கேட்பது, நுகர்வது. சரியா? இது எல்லாமே இயல்பான அறிவியா? இந்த இயல்பான அறிவுதான் என்ன இருக்கும்? மேலோங்கி இருக்கும். படிச்சறிவு சார் திடீர்னு வேலை செய்யாது. படிச்சறிவு திடீர்னு வேலை செய்யாது. சரியா? அப்படி அடுத்த கூட படிக்கும். அடுத்தது படி ஆமா. ரெண்டு வகையான உலகம் இருக்கான். என்ன அப்படின்னா அறிவாளியா இருப்பவன் செல்வந்தா இருக்க மாட்டான், செல்வந்தா இருக்கவன் அறிவாளியா இருக்க மாட்டான். அவ்வளவுதான். சரியா? திருக்குறள் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பாடத்தில்